பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களை நிரப்புவதாக. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. எப்போ ஒரு மனுஷன் வெட்கத்தை விட்டு விலகுறான், வெட்கத்தினால் கட்டப்பட்ட மனுஷன் எப்போ விடுதலை அடைகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 9:33 சொல்லுது, அவர் மேல் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. தெய்வத்தின் மேலே ஒரு மனுஷன் நம்பிக்கை வைக்கும் போது, விசுவாசம் வைக்கும் போது, என்ன மாதிரியான சூழ்நிலைக்கு வந்தாலும் வெட்கப்படுவதில்லை. பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35 படிக்கும் போது, எவிரு என்று சொல்லவர் ஒரு பெரிய போதகர் தன் மகள் சாகு தருவாயில் இருக்கும்போது அழைத்து கொண்டு போகிறார். போகிற வழியிலே ஒரு செய்தி வருது, நீங்கள் போதகரை வருத்த வேண்டாம், மகள் மரித்து போனாள். இவன் உள்ளத்தெல்லாம் ஒரு துக்கம். அன்று சொன்ன ஒரே வார்த்தை, பயப்படாதே, நீ விசுவாசப்படாயிரு, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தொலைந்து போனது, காணாமல் போனது, உருப்படாமல் போனது, அதனால நீங்கள் பெரிய இழப்பினாலே வெட்கத்தோடு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு உங்களுக்கு ஒரு செய்தி, இயேசு மேலே தெய்வத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருந்தால், நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் அவன் வெட்கப்பட்டு போனதில்லை, அவங்க முகல் செத்து போனதில்லை. இதுதான் ஏசாயாவில் 29:20 சொல்றது, யாக்கோபே நீ வெட்கப்படுவதில்லை, உன்னுடைய முகம் செத்து போவதில்லை. அநேகர் கீழே தொங்கி அவமானப்பட்டு தலை குனிந்து, நீ எந்த இடத்துல தலை குனிந்தீங்களோ அதே இடத்துல என் ஆண்டவர்கள் தலையை உயர்த்து வல்லவராயிருக்கிறார். ஆமென். அன்னாள் குழந்தையில் அவள் வெட்கத்தோடு திரிந்தாள். ஆனால் அவள் தலையை உயர்த்தி, என்னுடைய கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் பகைஞன் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று சொல்லி அவள் வெட்கத்துக்கு பதிலாய் ஆனந்த களிப்பாய் மாறுவதற்கு அவள் தெய்வத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவளாக இருந்தாள். 12 வருஷமாய் உதிரத்தின் ஊரல் வேதனைப்பட்ட ஒரு சகோதரி, அவர்கள் வெட்கத்தோடு குனிந்த அவருடைய முகம் பிரகாசித்து தேவனுடைய விடுதலை பெற்றவனாக, 38 வருஷமாய் அங்கே முடக்கத்திலே கிடந்தவன் இயேசு வல்லமையினாலே அவர் நம்பினபடியால் நிமிர்ந்து நடந்தவனாக மாறினான். 18 வருஷமாக கூனியாய் கிடந்த ஒரு அம்மா நிமிர்ந்து வெட்கத்தை மாற்றுகிற தேவன். நீங்கள் அவர் மேல நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வெட்கத்தையும் துக்கத்தையும் அவர் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் சொல்வது, அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. தேவன் தன்னுடைய பலத்தை, தன்னுடைய ஆவியை உங்கள் இதயத்தில் ஊட்டும் போது உங்கள் இதயத்தில் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கிறது. கர்த்தர் எனக்காக யாவையை செய்து முடிப்பார், கண்ணீரை மாற்றுவார், துக்கத்தை மாற்றுவார், நான் இப்போது இருக்கிற இந்த நிலைமைகள்லாம் மாறும் என்ற ஆழமான ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே உதிக்க ஆரம்பிக்கிறது. அதான் அந்த நம்பிக்கை, தெய்வத்தின் மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மாம்சமானது புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். கர்த்தரையே நம்பிக்கையை கொண்டு கர்த்தரை மேல் நம்பிக்கிற மனுஷனை அவர் பாக்கியவானா மாற்றுகிறார். மக்களை ஒரு விஷயம் நீங்க அந்த இயேசு இதயத்தை கொடுத்து நம்பிப்பார்கள், எந்த காரியமாக நீங்கள் லட்சியம் அடைவதில்லை, நாணுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களுக்காக அவர் அர்ப்பணம் செய்கிறார். இஸ்ரவேல் மக்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, வனாந்தரத்தில் மாட்டிட்டாங்க. இப்போ ஒரு செய்தியை ஊழியக்காரர் சொல்ற, நீ காற்றை காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், இந்த வாய்க்கால் எங்க தண்ணீரால் நிரப்பப்படும். கர்த்தர் அவன் வெட்கத்தை மாற்றி அங்கே ஒரு மகிமையான காரியங்களை செய்தார். மக்களே, தேவனை நம்புங்கள், நம்பிக்கை வையுங்கள், அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை ஆசித்து வெட்கத்தையும் கண்ணீரை நிந்தையும் அவர் போக்குவார். அநேகர் வாழ்வில் வெட்கம் தலைகுனிந்த இடத்திலே உங்கள் தலையை நிமிர்த்துகிறவர் அந்த வெட்கத்திலிருந்து உங்களை பரிபூர்ணமாய், பயத்திலிருந்து பரிபூர்ணமாய் அவர் மாற்று வர ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அவர் நம்பி பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவரை தேடுகள் பாருங்கள். அவரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறையாது. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசித்து போஷிப்பார்.